இயேசு சுகம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம்? இயேசுவை பற்றி நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு யார்? இந்த உலக ரட்சகர் எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படியாகவும் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, ஏன்னா நாங்கள் எதற்காக கூட்டமாக வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அது சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் மனிதனை உண்டாக்கினார். அழகான ஏதன் என்னும் தோட்டத்திலே உருவாக்கி அந்த தோட்டத்திலே ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்து அழகான தோட்டத்திலே உருவாக்கி அவளை பாதுகாத்து வைத்தார். பிரியமானவர்களே, மனிதன் அழகான அந்த தோட்டத்தில் உருவாக்கி வைத்தார். பிரியமானவர்களே, தேவன் தமது ரூபத்தின்படியாகவும் தமது சாயலாகவும் மனிதனை சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, அந்த ஏதன் என்ற தோட்டத்திலே பாவம் செய்து அந்த தோட்டத்திலே விட்டு வெளியேற்றப்பட்டான். பிரியமானவர்களே, தேவனோடு கூட அந்த உறவை, தேவனோடு கூட அந்த அன்பை முறித்துக் கொண்டான். பாவம் செய்து அந்த அழகான தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். பிரியமானவர்களே, நோவா என்ற மனிதன் அனுப்பி பார்க்கிறார். அந்த 8 பேர் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. இரவும் பகலும் 40 நாள் ஜலத்தினால் நாசமாக்கினார் இந்த உலகத்தை. பிரியமானவர்களே, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களையும் சுவிசேஷத்தை அவமதித்தவர்களையும் பாவம் செய்தவர்களையும் 40 நாள் ஜலத்தினாலே நாசமாக்கினார் நோவாவின் காலத்திலே. பிரியமானவர்களே, ஒவ்வொரு தீர்க்கதரிசியிலையும் ஒவ்வொரு பரிசுத்தவங்க அனுப்பி பார்க்கிறார். ஒருவரை மனம் திரும்பல, தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பிரியமானவர்களே, 2000 வருடத்திற்கு முன்பதாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தம்முடைய சொந்த குமாரனை, வலது பாரத்தில் இருக்கிற பிதாவின் வலது பாரத்தில் இருக்கிற குமாரனை அனுப்பின அந்த உலகத்திற்கு. பிரியமானவர்களே, நீங்கள் சிந்தனைக்காக சிலுவையிலே முள்முடிகள் சூட்டப்பட்டார். கைகளால் செய்த பாவத்தின் நிமித்தம் கைகளால் ஆணைகள் அடிக்கப்பட்டது. கால்களால் செய்த பாவத்தின் நிமித்தம் கால்களால் ஆணைகள் அடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, உங்களுடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். உங்களுடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கி அவர் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமா என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஐயா, எதற்கு இயேசு அடிக்க வேண்டும்? சிலுவையில இந்த உலகமே பாவத்தில் விழுந்து போனது. இந்த உலகமே சாபத்தில் விழுந்து போனது. இந்த உலகம் இருளானது. நீங்களும் நானும் நன்றாக வாழ வேண்டும். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக அந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதற்கு தான் தேவன் தமது வலது பாரத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற தமிழ் ஜீவனையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அவருக்கு அழகும் சௌந்தரியமும் அவருக்கு அந்த இடத்துல சிலுவையில் இல்லாம இருந்தது. சிலுவையில் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் சமாதானமாக வாழும்படியாக, நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்திலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பெதஸ்தா குளத்திலே 38 வருஷமாய் படுத்திருந்த ஒரு வியாதிஸ்தனை நான் பார்க்கிறேன். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்திலே அவனை சுற்றி அநேக வியாதிஸ்தர் இருக்கிறார்கள். அவனும் படுத்து 38 வருஷமா அந்த இடத்துல, அந்த 38 வருஷமா ஒரு மனிதன் படுத்திருந்த நிலைமைய பாருங்க. அந்த இடத்துல அவன் கஷ்டப்பட்டு கொண்டு உணவு சாப்பிட முடியாமலும் இரவும் பகலும் அந்த 38 வருஷமா வேதனையோடு அந்த இடத்துல இருந்தான். பிரியமானவர்களே, அந்த பெதஸ்தா குளத்திலே அருகாமையில் இருந்த அநேக வியாதிஸ்தர்கள் அந்த குளத்திலே தேவதூதர்கள் வந்து கலக்கும் பொழுதுதான் முதலாவது யாருப்பா அந்த இடத்துல குளத்துல இறங்குவார்களோ அவர்கள் தான் அந்த குளத்துல சுகமாக முடியும். பிரியமானவர்களே, ஐயா,
அந்த குளத்தாரிகளே அந்த வியாதிஸ்தம் 38 வருஷமா சமுதாயத்துல ஒடுக்கப்பட்ட நிலைமைங்க. தாய் தகப்பன்மார்களை இருந்து அவனை துரத்தப்பட்ட நிலைமைங்க. பிரியமானவர்களே, ஒரு நிலைமை பாருங்க. சாப்பிட கூட வழி இல்லாம அவனை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியில வரும் பொழுது அந்த இடத்துல அவனை அவ்வளவு நிறைய பார்க்கிறாருங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாருங்க. அந்த குளத்துல அந்த வாசல் அண்டையில அந்த இடத்துல அந்த அந்த வியாதிஸ்த படுத்து இருக்கிறான். பிரியமானவர்களே, அந்த வியாதிஸ்தனை பார்க்கிறாரு. மகனே, நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ 38 வருஷமா இந்த இடத்துல இருக்கிற, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, நீ சுகமாயிரு, நீ விடுதலை உன்னை விடுதலை பண்ணுகிறேன்னு சொன்ன உடனே ஆண்டோட வல்லமை தொட்டதுங்க. பிரியமானவர்களே, யாருங்க சுகமாக்க முடியும்? 38 வருஷமா யாருங்க சுகமாக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதங்கள் செய்தாருங்க. இயேசு விடுதலை கொடுத்தாருங்க அந்த மனுஷனுக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உலகத்திற்கு சாட்சியாக வந்து கொண்டிருக்கிறான். அநேகருக்கு இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அவன் வார்த்தையை சொல்லும்படியாக இன்னைக்கு உலகமே அவனை சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோட செய்த அற்புதங்க. பிரியமானவர்களே, இதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பாவிகளை ரட்சிக்க, நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு வந்தாருங்க. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்தாருங்க. பிரியமானவர்களே, நானும் திருடவும் கொல்லவும் வருகிறான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாகவும் பரிபூரணம் அடையும்படியாக வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார். என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நான் ஒரு பாவியா வாழ்ந்து கொண்டு இருந்தேன், துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டு இருந்தேன். என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குடி பழக்கத்திற்கும், சாராய பழக்கத்திற்கும், சிகரெட்டு பழக்கத்திற்கும், ஆசு பழக்கத்திற்கும் அடிமையா இருந்தேன். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை! பாவமான மனிதனோட கூட, துன்மார்க்கமான மனிதனோட கூட நான் ஊர் சுட்டு கொண்டிருந்தேன். குடி பழக்கத்தினால் கட்டப்பட்ட ஒரு குரூப்போட நான் அவனோட கூட ஊர் சுட்டு கொண்டு வீட்டுக்கு அடங்காத மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் தாய் தகவன் நான் கீழ்ப்படிய மாட்டேன். பிரியமானவர்களே, நான் காலையில போனேன்னா நைட்டுக்கு தான் வருவேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஊதாரித்தனமா வீட்டுக்கு அடங்காத மகனா நாட்களை நான் வீணாக கழித்துக் கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, பாவத்துல கழித்து கொண்டிருந்தேன். 22 வயதாக ஒரு பேங்க்ல வேலை கிடைச்சது. அந்த பேங்க்ல எனக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நண்பர்கள் இன்னைக்கு டிராக்ஸ் கொடுத்தாங்க. டிராக்ஸ் கொடுத்து கைப்பிடிச்சு கொடுத்து, பிரதர் நீங்க வாங்க, இயேசு உங்களை அந்த இடத்துல ஜெபாலய நாங்கள் ஒரு விடுதலை பண்ணுகிறோம், அந்த இடத்துல விடுதலை மையம் என்று சொல்லி என்னை அழைத்தார்கள். அந்த இடத்துல போகும் பொழுது அநேக ஆசீர்வாதத்தோடு பிரசன்னத்தோட கலந்து போனாங்க. நான் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் பாவனை மன்னி, ஆண்டவரே ஆண்டவரே பாவனை மன்னிங்க சொல்லு நான் ஒப்பு கொடுத்த கதிர் எழுத என் பாவங்கள் எல்லாம் அந்த இடத்துல தேட்டரை காட்டது போல அந்த இடத்துல வந்ததுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை எனக்கு தொட்டதுங்க. ஒரு பிரசனை என தொட்டதுங்க. அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரோட அக்கினி வல்லமை என தொட்டதுங்க. இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் சமாதானமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேங்க. நல்ல ஒரு தொழில் செய்ய முடியா, நல்ல ஒரு சொந்த தொழில் செய்ய முடியா கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறாரு. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, என் மகனே என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்தம் இந்த தெருக்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இனி காலம் சொல்லாது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்டு வாசல் அண்டையிலே சத்தத்தை கேட்கிறார். உன் கதவு அண்டையிலே இயேசு சத்தத்தை நீ கதவை தட்டுகிறார். உன் என் மகனே, இந்த கதவின் சத்தத்தை நீ கேட்கிற நீங்கள் அவரோட கூட நீங்கள் அவரை விசுவாசிங்க. பிரியமானவர்களே, அவருடைய சத்தம் இந்த தெருக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசியுங்கள். இனி காலம் செல்லாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
பிரியமானவர்களே, இதுவே ரட்சணியம் நேரம், இனிவே மனதிரும் நேரம். உன் வியாதிகளை உங்களுக்கு குடும்பத்துல இயேசுவை விசுவாசித்து பாருங்க. உங்க குடும்பத்துல சமாதானம் உண்டாகும், உன் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும். உன் வியாதியை நீக்குவாரு, உன் நோய்களை சுகமாக்குவாரு, உன் கடன் பிரச்சனைகளை மாற்றுகிற தெய்வங்க. உன் வியாதியை சுகமாக்குவாரு, உன் பிரச்சனைகளை மாற்றுகிற தெய்வங்க. பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு வந்த நோக்கமே, இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்றால், உங்களை என்னை வாழ வைக்காத இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுகுலத்தில் அவதரித்து இயேசு கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தாருங்க. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நன்றாக வாழ வேண்டும், நீங்களும் நானும் கடவுளை ஆராதிக்க வேண்டும், நீங்களும் நானும் நித்தியமான இந்த உலகத்திலே நிச்சயமான இந்த உலகத்திலே அவர் பரலோகத்துல நீங்கள் அந்த பரலோகத்துல வாழும்படியாக, ஆராதிக்கும்படியாக, கடவுளை தொழுது கொள்ளும்படியாக உங்களை எங்களை உருவாக்கினார்கள். பிரியமானவர்களே, இதுவே ரட்சணியம் நேரம், இதுவே மனதிரும் நேரம், இனி காலம் செல்லாது. ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு, ஆயிரம் ஆயிரம் குதிரைகளோடு, ஆயிரம் ஆயிரம் பசுத்தவங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மகனே, மகளே, நான் எப்படி வருவேன் என்று சொல்ல முடியாது, நான் எப்ப வரப்போறேன் என்று சொல்ல முடியாது, எந்த நேரத்தில் வருவேன் என்று சொல்ல முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதுவே ரட்சணியம் நேரம், இதுவே மனதிரும் நேரம். ஆயத்தப்படு, இனி காலம் செல்லாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இந்த திருப்பதி முழுவதும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.